ஹாய் கைஸ், வெல்கம் டு ரியா சப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் எப்படி சாம்பார் இதுக்கு தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுட்டா போதும். 5 மினிட்ஸில் கண்டிப்பாக சாம்பார் செஞ்சிடலாம். நான் அதுக்கு ஒரு ஆனியனை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி ஒன்று, ஒரு 4 பல்லு பூண்டு. குக்கரில் நான் துவரம் பருப்பும் பாசி பருப்பும் கொஞ்சம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு, ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சமாக மஞ்சாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் சின்ன பாப்பா இருக்கிறதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல. நீங்கள் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுது. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. குக்கரில் விசில் வெயிட் இறங்கின அப்புறம் நான் அந்த பருப்பை மத்து போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு சின்ன தாளிப்பு ஒன்று செய்யலாம். நான் அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சப்போ கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் கொஞ்சம், காய்ந்த மிளகாய் நான் ஒன்று போடுறேன், கறிவேப்பிலை. நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸில் சாம்பார் ரெடி. தேங்க்யூ.